ஒய்ஃப் வேலைக்கு வெளியே கிளம்பி போயிட்டனால இன்னைக்கு வீட்டில் நானும் ஐதான் மட்டும்தான். சரி சாப்பிட பக்கத்தில் இருக்க கடையில் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். கடைக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரே ஆட்டம் தான். அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே தான் இருந்தான். ஒரு நிமிஷம் கூட நிற்கலை. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் தூக்கி வச்சாலும் இருக்க மாட்டேன்ட்டான். வீட்டில் என்ன பக்கத்தில் ஏதாவது பொருள் இருக்கும், இழுத்து இழுத்து போட்டுட்டு இருப்பான். இங்கே அந்த மாதிரி எந்த பொருளும் இல்லாதனால நானும் ஃப்ரீயாக விளாடட்டும்னு விட்டுட்டேன். விளாண்டுருக்கிறத பார்க்கும்போது நாமளும் குழந்தையாவே இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சொல்லியிருந்த ஆர்டர் வந்துருச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம். போகிற வழியில் ஐதான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்தான். வெயில சுத்திட்டே இருந்தா ஜாலியா இருப்பாரு. வீட்டுக்கிட்ட வந்தனே உடனே சோகமாயிட்டாரு. வெயில போறதுக்கு முன்னாடியே ஐதானுக்கு சாப்பாடு ஊட்டிட்டேன். அதனால வீட்டுக்கு வந்தனே அவனுக்கு கொஞ்சம் பால் மட்டும் கலந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து சவர்மாவை சாப்பிட ஆரம்பிச்சேன். எந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. சரி ஏதாவது ஒரு பக்கம் கடிப்போம் அப்படின்னு கடிச்சேன். சூப்பரா இருந்துச்சு சவர்மா. அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டே சவர்மாவை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஐதான் கூட விளாட ஆரம்பிச்சிட்டேன். கிளாப் கிளாப். கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு மடியில் போட்டு தட்டி கொடுத்ததும் தூங்கிட்டான். சரி நானும் தூங்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.